ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு முட்டை பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்தா 150 கிராம், பெரிய வெங்காயம் 2 நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2 நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், முட்டை 2 வேக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கறி மசால் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், குடைமிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு few மினிட்ஸு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், கறி மசால் தூள், தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்துருக்கிற பாஸ்தாவை இந்த மசாலா கூட போட்டு few மினிட்ஸு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் முட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை பாஸ்தாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த கோஸ்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.